வியூவர்ஸ், இப்போ இருக்க டைரக்டர்ஸ்லாம் ஆக்ஷன், சென்டிமெண்ட், லவ், காமெடி மூவின்னு நிறையவே புதுசாக வழங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் காதலுக்காக நிறைய கவிதைகளாக சொல்லி ஹார்ட் டச் பண்ண டைரக்டர் ப்ரொடியூசருமான கௌதம் வாசுதேவ் மேனன் சார் மீண்டும் களத்தில் இறங்கி நமக்கு அச்சம் என்பது மடமையடாவை வழங்கியிருக்காங்க. அது பொங்கலுக்கு சீக்கிரமாகவே வரப்போகுதுங்க. இந்த படத்தோட ஹீரோ நம்ம எஸ்டிஎஸ் தாங்க. ஹீரோயின் பல்லவி சுபாஷ் நடிக்க இருந்ததை சொன்னாங்க. ஆனால் கால் ஷீட் காரணமாக ஒரு மலையாள ஆக்ட்ரஸான மஞ்சிமா மோகனை இந்த படத்துக்கு ஹீரோயினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் ஆஸ்கார் அவார்டு வாங்கின ரகுமான் சார் தாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்களாம். கௌதம் சார், ரகுமான் சார், எஸ்டிஆர் சார் 3 பேருமே சேர்ந்து விடிவியை ஒரு மெகா ஹிட் கொடுத்தாங்க. அதே மாதிரி அச்சம் என்பது மடமையாலும் சேர்ந்ததுனால இந்த படம் கண்டிப்பாக ஒரு அமோக வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக ரசிகர்களிடையே இருக்குங்க. அடுத்ததான் இந்த படத்துக்கான பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 4 பாடல்கள் தான் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 பாடலுமே பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் டீசரில் வெளியான தள்ளி போகாதே இனியும் தள்ளி போகாதே சாங் ரொம்பவே ஹிட் கொடுத்துருக்குன்னு பரபரப்பு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அச்சம் என்பது மடமையோட ட்ரைலர்ஸ்லாம் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆனப்போ சும்மா லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுன்னு சிம்பு சாரும் படக்குழுவினரும் சந்தோஷப்பட்டாங்களாம். சிம்பு சார் இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காராம். அதுவும் ரகுமான் சார் கூட 2வது முறையாக கம்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முறை காதல் வைரஸில் இணைஞ்ச இவர் 2வது முறையாக இந்த படத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சதாகவும் தீவிரமாக பேசுகிறாங்க. இந்த படமும் முழுக்க லவ் ரொமான்ஸ் வரனால விடிவி மாதிரி இருக்குமானு நிறைய சர்ச்சை எழுந்துச்சுங்க. ஆனால் இந்த படம் விடிவி விட நெக்ஸ்ட் லெவலாக இருக்குன்னு டைரக்டர் சார் சொல்லிட்டாருங்க. அதுவும் முழுக்க லவ் ஸ்டோரியாங்க. இது லவ் கலந்த ஆக்ஷன்னு சொல்லிட்டாருங்க. நம்ம சிம்பு சார் வீடியோவில் எங்கே சுட்டித்தனமாக ஃபேஸ் கட் வச்சுருந்தாரு. ஆனால் இந்த ஃபிலிமில் முஸ்டாச்லாம் வச்சு ரொம்பவே மெச்சூர்ட க்யூட்டாக இருக்காருங்க. இந்த படம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த, ஆக்ஷன் கலந்த, வன்முறை கலந்த படமும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்குமாங்க. இந்த படம் தமிழில் மட்டும் இல்லைங்க, தெலுங்குலையும் சாகசம் சுவாசக சாகி போயின்ற போர்டான் கதர்ஸ் ஒன்றாக என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து வழங்கியிருக்குங்க. இந்த படத்தில் ஹீரோக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதாங்க. அது ட்ரைலரில் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் லைஃபுக்கு முக்கியம் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் இறங்கி நின்னாராங்க. லைஃப் நிறையவே மாறுதாங்க. அந்த ஆரம்பமும் மாறுகிற இடங்களும் நிச்சயமாக புதுசாக இருக்கும்னு இந்த பொங்கலில் அச்சம் என்பது மடமையிட ஒரு தித்திக்கும் பொங்கலாக இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். If you watch this video, please subscribe me and give me the comments. And if you like, please give me the like. Happy Pongal.